உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தெய்வ திரு முருகையா, திருமதி கௌரியம்மாள் ஆகியோருடைய குமாரன் வேலா என்கிற தனசேகரன், குபேந்திரன், திருமதி பானுமதி அவர்களுடைய குமாரத்தி கு மாலதி என்கிற பிரபாவதி ஆகியோருக்கு வாழ்க்கை ஒப்பந்த விழாவாக, திருமண விழாவாக, சீர்திருத்த திருமண விழாவாக, சுயமரியாதை உணர்வோடு நடைபெற்றிருக்கக்கூடிய திருமணமாக இந்த திருமணம் நடந்தேறியிருக்கிறது. இந்த திருமணத்திற்கு தலைமையேற்று மணவிழாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்பினை வழங்கிய மணமக்களுக்கு, மணமக்களுடைய குடும்பத்தாருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பொதுவா இது போன்ற திருமண நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்கிற நேரத்தில் ஒரு செய்தியை, வரலாற்றில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நான் சொல்லாமல் இருந்ததில்லை. அதை இந்த மணவிழாவிலும் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்ய விரும்புகிறேன். நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சீர்திருத்த திருமணம் என்பது ஒரு காலத்தில் என்று சொல்வதை விட முதலில் திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞர் அண்ணா தலைமையில ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்பு, அதாவது 67 ஆண்டிற்கு முன்னால் இது போன்ற திருமணங்கள் நடைபெறும் என்று சொன்னால் அந்த திருமணங்கள் சட்டப்படி, முறைப்படி செல்லுபடியாகும் என்கிற அங்கீகாரத்தை அன்றைக்கு நாம் பெற்றிருக்கவில்லை. ஆனால் 67 அறிஞர் அண்ணா அவர்கள் வெற்றி பெற்று கழகம் ஆட்சி பொறுப்பேற்று அறிஞர் அண்ணா முதலமைச்சராக பொறுப்பேற்று முதலாக சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்து முதல் தீர்மானமாக ஏகமனதாக சட்டமன்றத்தில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சீர்திருத்த திருமணங்கள் அனைத்தும் சட்டப்படி செல்லுபடியாகும் என்கிற அந்த சட்டத்தை, அந்த சட்ட முன்வடிவை அவையில வைத்து அதை சட்டமாக்கி தந்தார்கள். ஆக இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த திருமணம், இந்த சீர்திருத்த திருமணம் சட்டப்படி, முறைப்படி செல்லுபடியாகும் என்கிற அங்கீகாரத்தோடு நடந்தேறி இருக்கிறது. ஆனால் அண்மையில இந்த சீர்திருத்த திருமணங்கள் சட்டப்படி செல்லுபடி ஆகாது, அந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு சிலர், இதை எதிர்க்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சிலர் உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கிற்கு அண்மையில ஒரு தீர்ப்பு வந்தது, ஒரு நல்ல தீர்ப்பாக வந்திருக்கிறது. என்ன தீர்ப்பு என்று கேட்டால், சீர்திருத்த திருமணங்கள் சட்டப்படி செல்லும், நீங்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் என்று சொல்லி அண்மையிலே உச்சநீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்திருக்கிறது. எப்படி சீர்திருத்த திருமணம் அறிஞர் அண்ணா கொண்டு வந்ததை உச்சநீதிமன்றமே இன்றைக்கு ஏற்று நமக்கு நல்ல செய்தியை, வெற்றி செய்தியாக தந்திருக்கிறதோ, அதுபோல விரைவில் நடைபெறவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் நீங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய வெற்றி செய்தியை உருவாக்கக்கூடிய நிலையில காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் உணராமல் இல்லை. இங்கு வந்தவர்கள் வேகமாக பேசிவிட்டு, அதில் குறிப்பாக வேண்டுவர்கள், நம்முடைய துரைமுருகன் அவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வேகமாக சென்றிருக்கிறார்கள். நானும் அந்த நிலையில் தான் இருக்கிறேன். போயும் பிரயோஜனம் இல்லை, அது வேற. போனாலும் அங்க பேச முடியாது, பேச விட மாட்டாங்க. மீறி பேசினா வெளியில தூக்கி கொடுத்து போடுவாங்க. இல்லை என்றால் எங்களுக்கு கோபம் வரக்கூடிய வகையில நாங்கள் உள்ளே இருந்து பணியாற்ற முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தி நாங்களாக வெளிநடப்பு செய்யக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய நிலை தான் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பார்க்கிறோம். ஆனா இத இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள், பத்திரிகைகள், தொலைக்காட்சியினர் அதை எழுத மாட்டாங்க, அதை ஒளிபரப்ப மாட்டாங்க. நாங்க உள்ள போறோமா வெளியில வரோம் அப்படிதான் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. பாவம் அவங்களுக்கு, பத்திரிகைக்காரர்களுக்கு, ஊடகங்களுக்கு விளம்பரம் வந்துட்டு இருக்கு, பக்கமா விளம்பரம் வந்துட்டு இருக்கு. நோட்டிபிகேஷன் வர வரைக்கும் தான் விளம்பரம் வரும். தேர்தல் தேதி அறிவிச்சதற்கு விளம்பரம் வராது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு ஊடகங்களும் நிச்சயமாக மாறத்தான் போகிறது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு பிறகு நாட்டு நடப்பு உண்மை செய்தியை மக்களுக்கு சொல்லணும்னா மக்கள் விட மாட்டாங்க, ஊடகத்துறையை சார்ந்தவர்கள். அதுதான் நடக்கும். அதுவும் அவங்களுக்கு தெரியும்.
நான் மிரட்டுவதற்காக ஏதோ எச்சரிப்பதற்காக சொல்லுகிறேன் என்று அவர்களும் கருத மாட்டாங்க, நீங்களும் எப்படி விடக்கூடாது. நான் அந்த எண்ணத்தோடு சொல்லல, யதார்த்த நிலையத்தான் நான் சொல்லுகிறேனே தவிர வேற இல்லை. ஆக இந்த நிலையில நான் விடுறாங்களோ பேச விடுறாங்களோ விடலையோ, எப்படியும் சட்டமன்றத்திற்குள்ளே சென்று என்னுடைய பணியை முடிந்த வரையில் ஆற்றிட வேண்டும் என்ற நிலையிலே தான் இந்த நிகழ்ச்சிக்கு கூட குறித்த நேரத்திற்கு முன்பு வந்து திருமணத்தை நடத்தி வைத்துவிட்டு வேகமாக செல்ல வேண்டும் என்று நம்முடைய சேகர் பாபு அவர்களிடத்தில் எடுத்து சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். இங்கு உரையாற்றியவர்கள் எல்லாம் இந்த மணவிழாவை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நம்முடைய ஆற்றல் மிக்க செயல் வீரர் சேகர் பாபு அவர்களை பற்றி எல்லோரும் பேசினாங்க. எல்லோரும் பேசி நான் பேசாம விட்டேன், அது அவருக்கு கோபம் வருதோ இல்லையோ, உங்களுக்கு நிச்சயமாக கோபம் வந்துடும். உங்களுக்கு கோபம் வருதோ இல்லையோ, என் மனசு ஆறாம போய்விடும். ஆனா நானும் அவரை பற்றி பேசித்தான் தரணும். இங்க முரட்டுக்காலுன்னு சொன்னார், எனக்கு பயம் வந்துருச்சு. அதுல ஒரு திருத்தம், நான் ஒரு முரட்டு கலையாக பார்க்க, ஒரு ஜல்லிக்கட்டு கலையாக நான் சேகர். இன்றைக்கு மாற்றுக் கட்சியிலிருந்து பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி நம்முடைய தாய் கழகமாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இணைந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சி தொடர்கதையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆக அப்படி வரக்கூடியவர்கள் எல்லாம் வரவேற்கிற அந்த மனப்பாங்கு தலைவர் கலைஞரிடத்தில் இருக்கிறது. அதை தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது ஒரு பக்கம். நான் பல நேரங்களில் சேகர்பாபுடத்திலே சொல்லியிருக்கிறேன், என் பல நிகழ்ச்சிகளுக்கு கூட குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன். உங்களை எப்படி ஏடிஎம்கில் விட்டாங்க, உங்களை எப்படி விட்டதுக்கு அவங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்னு எனக்கே ஒரு சந்தேகம் அடிக்கடி வருவது உண்டு சேகர்பாபு பொறுத்த வரைக்கும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஆற்றலாளரை விட்டு இருக்கிறாங்கன்னா ஏதோ திமுகவில் போய் நல்ல பணியாற்றணும், திமுகவுக்கு துணை நிற்கணும் என்ற நல்ல இடத்துல தான் விட்டுருக்காங்க. அதுக்கு முதல்ல அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று நான் பல நேரங்களில் சொன்னது உண்டு. சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க, எந்த பணியாக இருந்தாலும் ஒரு திட்டமிடுறது, நிகழ்ச்சி நடத்தணுமா, பொதுக்கூட்டம் நடத்தணுமா, விழா நடத்தணுமா, அல்லது பொதுமக்களை கவரக்கூடிய வகையில அவர்களை ஈடுபாட்டோடு நடத்தக்கூடிய அந்த விளையாட்டு போட்டிகள் நடத்தணுமா, பொது நிகழ்ச்சி நடத்தணுமா, பொங்கல் திருவிழா நடத்தணுமா, எந்த பணிகளாக இருந்தாலும் அவர் திட்டமிட்டு அந்த அழைப்பு ஏற்படுறது, பேனர் வைக்கிறது, விளம்பரப்படுத்துறது, இன்விடேஷன் போடுறது, ஆக எந்த பணிகளாக இருந்தாலும் எந்த குறையும் இல்லாத வகையில, அதாவது அடுத்தவர்கள் பார்த்தா சேகர்பாபு போல போடணும், சேகர்பாபு போட்டது போல போடணும் என்று சொல்லக்கூடிய நிலை இன்றைக்கு நம்முடைய நண்பர்களிடத்தில் வருது. ஆக அதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். எல்லாத்தையும் விட எனக்கு அவரிடத்துல ரொம்ப சமீபத்துல என்னை கவர்ந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா, அண்மையில மழை வந்துச்சு. மழை வந்து பருவ காலத்துல வரும், பல பருவ காலங்கள்ல அதிகம் வரும், சில காலங்கள்ல குறைவா வரும், அல்லது வராம கூட போயிருக்கிறது. மழைங்கிறது பருவ காலத்துல வரதுதான் தீரும், வந்துதான் தீரும். ஆனால் அப்படி மழை வந்த காரணத்தால் வெள்ளமும் வந்துச்சு. ஆனால் வெள்ளம் எப்படி வந்துச்சு, இயற்கையா வந்துச்சா? இல்ல, செயற்கையா வந்துச்சு. செம்பரம்பாக்கம் ஏரிய முறையாக திறந்து விடாத காரணத்தினால, திட்டமிட்டு அந்த பணியை அரசு செய்யாத காரணத்தினால, முதலமைச்சருடைய அலட்சியத்தின் காரணமாக ஒரு பெரிய பாதிப்பு சென்னைக்கு, சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்திற்கு, திருவள்ளூர் மாவட்டத்திற்கு ஏற்பட்டது என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே அதுல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க, இந்த வீடுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டன, உடைமைகள் எல்லாம் போச்சு, இந்த கொடுமைகள் நடந்துச்சு. அந்த நேரத்துல நம்முடைய சேகர்பாபு அவர்கள் குறிப்பா வட சென்னை பகுதியில, அதுவும் குறிப்பா நான் என்னை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இந்த குளத்தூர் தொகுதியில அவர் முன்னின்று நிவாரண பணிகளை செய்ததை கூட அதை முறைப்படுத்தி யாருக்கும் எந்தவித சங்கடம் வந்து விடக்கூடாது எங்களை திட்டமிட்டு அந்த ஆட்சிய பணியை நான் சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிலையாகத்தான் நான் சொல்லுகிறேன். விட மாட்டார், ரொம்ப பக்குவமா வந்தே தீர்வுன்னு சொல்ல மாட்டார். அண்ணா இப்படி இருக்கு சொல்லிட்டு வச்சிருவாரு. அதுக்கப்புறம் நாம யோசிக்கணும், இதுக்காக தான் சொல்லி இருக்கிறாரு. ஆக நம்மளை கூப்பிடுறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுறாரு, அச்சப்படுறாரு. இவ்வளவு வேலையை வச்சு நீங்க எப்படி வருவீங்க, அதுக்கு அச்சப்படுறாரு. ஆக செய்தியை சொல்லிட்டாருன்னா நிச்சயம் வரணுங்கிறது தர அந்த செய்தியை சொல்றாருன்னா அதை நாம புரிஞ்சுக்கணும். அவ்வளவு லாபகமா யாரிடத்திலும் அதிமுகவில் இருந்தது போது கூட அந்த எதிர்வரிசையில் அமர்ந்து கொண்டு அந்த கருத்துக்கள் எடுத்து சொல்றப்போ யாரையும் புண்படுத்த மாட்டார்.
விஷயத்தை சொல்லுவார், ஆனா அழுத்தமா சொல்லுவார். ஆக அப்படிப்பட்டவர் இருக்கலாமா என்று நாங்கள் அடிக்கடி யோசித்தது உண்டு. தலைவர் கலைஞரிடத்தில் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ தலைவரே பல முறை சொல்லியிருக்கிறார், அந்த சேகர்பாபு நல்ல அழுத்தமா பேசலாம் அப்படியே தெளிவா சொல்லியிருக்காரு எங்களிடத்துல. ஆக இந்த நிலையிலே தான் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேருகிற போது அதற்கு ஒரு தனி முக்கியத்துவம் தந்து அவர் வர வேண்டும் என்று நாங்கள் ஆசையோடு காத்திருந்தோம் என்று கூட தலைவர் கலைஞர் அவர்களே அவரை இணைகிற அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார். ஆக அப்படிப்பட்ட நிலையில நம்முடைய சேகர்பாபு அவர்கள் இன்றைக்கு இந்த இயக்கத்தில தன்னை இணைத்துக் கொண்டு எப்படியெல்லாம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். ஏதோ மேலிடத்தில் இருக்கக்கூடிய எங்களிடத்திலே மாத்திரம் நட்பு கொண்டு எங்களிடத்திலே பழகி கொண்டிருந்தால் அது மட்டும் கழகப்படி அல்ல. ஆனா அதையும் தாண்டி அடித்தளத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் உரிய அந்த பாசத்தை, அந்த நட்பை வளர்த்துக் கொள்கிற அந்த பாங்கு தான் முக்கியம். ஆக தலைமையையும் விட்டு விடாமல் அதே நேரத்தில் தலைமைக்கு எந்தவித பங்கம் வந்துவிடக்கூடாத அந்த சூழ்நிலையில தன்னுடைய பணி அமைத்துக் கொண்டு அதே நேரத்தில் தொண்டர்களுக்கும் ஒரு பாதுகாப்பரணாக இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றக்கூடிய அந்த லாபத்தை பார்க்கிற போது ஒரு முதல் வரிசை பட்டியல் என்று எடுத்து பார்க்கிற போது அந்த முதல் வரிசை பட்டியலை நிச்சயமாக நம்முடைய சேகர்பாபு இருக்கிறார் என்பது யாருக்கும் எந்த அளவு சந்தேகம் அவசியம் இல்லை. இதை விட அதிகம் பாராட்டினா என்னையே அது பாராட்டிக் கொண்டதாக ஆகிவிடும் என்பதற்காக நான் இத்தோடு என்னுடைய பாராட்டை நிறுத்திக் கொண்டு இன்றைக்கு மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்கள் வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் பெற்று சிறப்போடு வாழ்ந்து வீட்டிற்கு நாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடியவர்களாக வாழ்ந்து புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லி இருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காய் நாட்டிற்கு தொண்டராக இருந்து வாழுங்கள் என்று வாழ்த்தி அதே நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த திருமண விழாவிற்காக அவரே கையொப்பமிட்டு வாழ்த்து செய்தியும் என் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அந்த வாழ்த்து செய்தியும் உங்கள் முன்னால் நான் படிக்கிறேன். சென்னை கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் அருமை தம்பி பி.கே. சேகர்பாபுவின் மைத்துனரும் திரு வே. முருகையா அவர்களின் மகனுமான செல்வன் மு. வேலா என்கிற தனசேகரன், சென்னை நம்மாழ்வார்பேட்டை திரு ஆர்.ஜி. குபேந்திரன் அவர்களின் மகன் செல்வி கு. மாலதி என்கிற பிரபாவதி ஆகியோரின் மணவிழா 17/2/2016 அன்று காலையில் கழக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுவது அறிந்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மாவட்ட கழக செயலாளர் பி.கே. சேகர்பாபு அல்லும் பகலும் அயராமல் கழக பணியே தனது மூச்சு என்ற வகையில் அவருடைய மாவட்டத்தில் கழகத்தை கட்டி காப்பாற்றி வருகிறார். அவரது இல்லத்தில் நடைபெறும் மணவிழாவில் மணமக்கள் மு. வேலா என்கிற தனசேகரன், கு. மாலதி என்கிற பிரபாவதி ஆகியோர் வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று இனிது வாழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புள்ள தலைவருடைய பெயர் போடப்பட்டிருக்கு, அதில் அவர் கையொப்பமிட்டிருக்கிறார். ஆக தலைவர் கலைஞருடைய வாழ்த்துக்களோடு என்னுடைய வாழ்த்துக்களை நினைத்து வாழ்க மணமக்கள் விடைபெறுகிறேன். நன்றி.